வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான பருப்பு ரசம் செய்யலாம். நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த துவரம்பருப்பை 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அது கூட பழுத்த தக்காளியை ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாவும் போட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அது இருக்கட்டும். அதுக்குள்ளே மிளகு சீரகம் நுணுக்கிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். இதை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு, தக்காளி, மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம கரண்டியாலே லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப கூழாக மசிச்சிடாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரணுங்கிறதுக்காக இதில் 2-3 சிட்டிகை சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிட்டு தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு உப்பும் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்து வரட்டும். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த பெருங்காயமும் கொஞ்சம் வெடித்து நல்லா வரட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பருப்பு ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். இந்த ரசத்தை கொதிக்க விடாமல் இந்த மாதிரி லேசாக நுரைச்சி வரும் பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபீவர் டைம்லலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.